அன்பே சிவம். வணக்கம். அகலையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கில் பேசலாம். என்ன உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த உடல் எடையை எளிமையான வழிகளில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்கும்? உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸே டைட்டாக இருக்குது. நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கடைசியாக வயிற்றுக்குள்ளே எல்லாம் தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பீடு பேருக்கு மாதிரி வயிற்றுக்கு முன்னாடி உடம்புக்கு முன்னாடி வயிறு மட்டும் சில பேருக்கு முன்னாடி வந்துட்டு உடல் எடை கூடுறதுனால தொப்பை கூட்டிகிட்டு போகிறது, இது மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறனாலே ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இதை இப்போ நம்ம ரொம்ப உடம்பு எடை அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆளுமையை குறைவாக இருக்கிறதுக்கு என்ன வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நம்ம மருத்துவ ரீதியாக நிறைய சொல்கிறாங்க. ஒரு பாடி மேக்ஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாம் அதையெல்லாம் விட்டுருக்கோம். பொதுவாக நம்ம உடம்பே நம்ம ரொம்ப சுமையாக தூக்கிட்டு சமைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் நல்லது தானே. எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்குது. இப்போ உடம்பை நான் ரொம்ப வெயிட் போட்டு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்கள விட்டுலாம். உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நம்ம உபயோகமான சில தகவல்கள் ஆமாம். இப்போ சில பேர் நான் சாப்பிட்றதே கம்மியாக தாங்க சாப்பிட்றது, ஆனால் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன் அப்படின்லாம் கவலைப்படுறாங்க இருக்காங்க இல்லையா? அப்போ சில மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கூடியது. சாப்பிட்றது குறைவு தான், ஆனால் சில காரணங்களால் வாழ்வியல் காரணமாக அவங்களுக்கு விட கூடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் எளிமையான வழிமுறைகளை என்னெல்லாம் சொல்லலாங்கிறத பார்ப்போம். பொதுவாக இதுவும் சாப்பிட்டு எடையை குறைக்கிறது தான். இப்போ பொதுவாக எடை குறைக்கிறதுக்குன்னு என்ன பண்ணலாம்? அதாவது நிறையா வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, நிறைய யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணினே கூட உடம்பு அதே மாதிரி இருக்குது, எடையை குறையல அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நாம் அவங்களுக்கு ரொம்ப இனிப்பான செய்தி என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டு எடையை குறைக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதையெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டே கூட எடையை குறைச்சிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் வழிமுறையில் ஃபாலோ பண்ணணும், ஆக உணவு மூலமாகவே எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 விஷயத்தை நம்ம பேசலாம். இப்போ அதில் முதலாவது ஒரு விஷயம், உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் ஒரு வழிமுறையை சொல்லுங்கள், அப்புறம் நாம் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ உடல் எடை குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேளை உணவை தவிர்க்கிறவங்க நிறைய பேர். ஆமாம், நான் சாப்பாட்டை கட் பண்ணியாச்சுன்னா ஸ்கிப் பண்ணியாச்சுனாலே உடம்பு இடம் குறைஞ்சு போய் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவை தவிர்க்காமே கஞ்சி உணவா எடுத்துக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா பனிவரகு அப்படிங்கிறது பனிவரகு அப்படின்னு உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் நல்லா கரைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அரிசியோட இதுல பயன்பாட்டில் சொல்லுவாங்க. பனிவரகு கெட்ட கொழுப்பு உடம்புல நிறைய சேர்ந்தவங்களை குறைச்சு சீக்கிரம் குறைக்கும். இப்ப அந்த பனிவரகு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். அது கூட பாத்தீங்கன்னா கொள்ளு 25 கிராம், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், இது எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுட்டு இரவு இதை தண்ணியில கலந்து கொதிக்க வச்சு கஞ்சி உணவா நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து ரெகுலரா இரவு உணவா இதை எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் ஒரு கூட. அதாவது பனிவரகு, அரிசி, கொள்ளு, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? மிளகு இதெல்லாம் என்ன ரேஷியோல எடுத்துக்கிறது? பனிவரகு 1/4 கிலோ அப்படின்னா கொள்ளு 25 கிராம், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம். இந்த அளவுகள் எடுத்து முதல்ல அரைச்சி வச்சுக்கிறது. ரெடிமேடா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இரவு கஞ்சி தயாரிக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். நைட் அப்படின்னு ஒரு ஆளுக்கு இதுல குவான்டிட்டி எவ்வளவு போட்டா சரி? குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஒரு நபருக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும் கஞ்சி தண்ணியில கலந்து ஓகே கஞ்சியா கொதிக்க வச்சு தேவைக்கு 2 ஸ்பூனுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் கஞ்சி வைக்க? 2 ஸ்பூனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 ml தண்ணி ஊத்தலாம் தாராளமா. சரி. அப்படின்னா ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா இந்த ஈஸ்ட் 4 ஈஸ்ட் 2 ஸ்பூன் கஞ்சிக்கான பவுடர் எடுத்து போட்டுருவோம். இன்ட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கஞ்சி தயாரிக்கலாம். அப்போ இது உணவுக்கு அப்புறமும் நல்ல இதுதான் உணவு. ஆமாம், ஏன்னா இதை கரெக்டாக சொல்லணும். சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி குடிக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? அதனால தெளிவுபடுத்திடுது. ஆக இரவு உணவே இதுதான். இதனால 20 டம்ளர் கூட தேவைப்பட்ட சேர்த்து கூட குடிச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சியுமே நல்லா சுவைத்து சாப்பிடும்போது இல்லைப்பா எனக்கு கஞ்சி குடிச்சாவிட
ஆமா மறுபடியும் பசி வந்து மறுபடியும் மத்தியானத்துலாம் பசிச்சுன்னா அன்னாட்டிக்கு எந்த சாப்பிட்டு ஏன்னா அந்த பையன் நிறைய பேருக்கு இருக்கு. இதை சாப்பிட்டாலே ஒரு திருப்தியான சாப்பாடு முடிச்சுக்கிட்ட அளவுக்கு இரவு உணவை முடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ரைட். அப்போ 2 டம்ளர் அளவுக்கு கூட இதை குடிச்சிக்கலாம். இரவு உணவே இதுதான். இதுக்கப்புறம் வந்து உணவெல்லாம் கிடையாது. காலையில் மறுபடியும் அது தெளிவாக சொல்லிடுது. ஆக 3 வேளையும் சாப்பிடலாம். இரவு உணவு மட்டும் கஞ்சி எடுத்துக்கிட்டா போதும். உடம்போட எடையை வந்து குறைச்சிட்டு வந்துடலாம். அதாவது தொப்பையும் வந்து குறைச்சிடலாம். ஓகே, இது எல்லாம் எவ்வளவு நாள்ல எதிர்பார்க்கலாம்? இந்த இதை வந்து எவ்வளோ நாள் எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பா வந்து ஒரு 50 நாள் வரைக்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, 48 நாள் 50 நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு 1.25 மாசத்துக்கு பக்கமா போகும். தினசரி இதை வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டேன். ஆமா, அதே மாதிரி இப்போ நம்ம நைட்டு தான் கஞ்சி சாப்பிட்றோம், பகல்ல என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆமா, அதை ரொம்ப முக்கியமா சொல்லணும். அதில் கஞ்சி சாப்பிட்டுக்கிறமே சும்மா சௌரியத்துக்கு வந்து பொதுவா எண்ணெய் ஐட்டங்கள், எண்ணெய் சேர்த்த உணவுகள் வந்து சீக்கிரம் கொழுப்பு அதிகமாக உடம்பு சேர்த்துக்கிட்டு மாவு பொருளும் அப்படித்தான். கார்போஹைட்ரேட்டுமே கொழுப்பா மாறுதா சொல்றாங்க. நம்ம உடம்புல எந்த பொருளெல்லாம் உணவுகள்லாம் வந்து கலோரிஸ் எரிக்கப்படாமல் இருக்குதோ அதெல்லாம் கடைசியாக கொழுப்பாக தான் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கெட்ட கொழுப்பாக கூட மாறிடுது. அப்படி இருக்கும்போது மேலும் வந்து எடை அதிகரிச்சுட்டு தானே போகும். அப்போ அதனால கஞ்சி குடிக்கிறத மட்டும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பகல கண்ணாமின்னு போட்டு மாட்டக்கூடாது. அப்போ அதில் ஒரு உணவு வந்து ஒரு நெறிமுறையோட வச்சுக்கணும். ஆமாம், அப்போ உணவு வந்து அதிகம் ஆயில் சேர்க்காம அப்போ உணவு கூட ஒரு அளவான அரை வயிறு 3/4 வயிறு உணவு கூட, ஏன்னா ஒரு இடைவெளியோடு தான் உணவு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அசைவ உணவு அறவே இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. அசைவத்தில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து மேலும் எடை கூடுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ பயிற்சிகள்லாம் கூட செய்யணும். அவங்கவுங்க கற்றுக்கிட்ட உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம், இது மாதிரிலாம் இருக்குது. உடல் இயங்கு பயிற்சி அவசியம். ஏன்னா உடல் எடை குறைப்பதற்கு நம்ம உணவு சொன்னால் கூட அதுக்காக வேறு எந்த பயிற்சி செய்ய வேண்டியதில்லை இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அலுவலக வேலை, அவங்களுடைய பார்த்துக்கூடிய வேலை கூட காரணமாக இருக்குது. உட்காந்துட்டு இருக்கதான் வேலையை இருப்பாங்க, சீட் ஒர்க்கெல்லாம் பார்க்குறவங்க. அப்போ உடல் இயக்க பயிற்சிகளோடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் அது அருமையாக அவங்க கை கொடுக்கும். அவங்க நினைச்ச மாதிரி தொப்பையை, உடல் எடையை எல்லாத்தையும் குறைச்சிடலாம். இப்போ நான் ஒரு வழிமுறையை இப்போ நம்ம சொல்கிறது வந்து இது சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம் இது வந்து. என்னென்னு கேட்டால் இதில் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்தா வெள்ளைப்பூண்டு, வெள்ளை பூண்டு வந்து ஒரு 50 கிராம், நாட்டு பூண்டு, மலைப்பூண்டு இது மாதிரி சொல்லுவாங்க. ஹைபிரிட் பூண்டா இல்லாமல் நாட்டு பூண்டா எடுத்துக்கணும். அதோடைய தோல் பகுதியை பொரிச்சு எடுத்துக்கணும். 50 கிராம் வந்தது. இதே போல் ஒரு 50 கிராம் வந்து பனை கற்கண்டு, பனங்கற்கண்டுன்னு சொல்ல முடியும், கிடைக்கும். ஆர்கானிக் கடையில், நாட்டு மருந்து கடையில் பனங்கற்கண்டு கிடைக்கும். இதை வந்து பனங்கற்கண்டு 50 கிராமையும் பொடியாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெய், தேவையான அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 3ஐயும் சேர்த்து கொண்டு தான் நம்ம ஒரு இதை வந்து டிஷ் தயாரிக்க போகிறோம். இதை தினசரி சாப்பிட்றதுக்கான ஒரு பொருளாக மாறப்போகுது. எப்படி செய்யணும்னு கேட்டால், இந்த 50 கிராம் உரிச்ச பூண்டு இருக்கு, இதை வந்து ஒரு வானொலியில் நெய் விட்டு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா அது சுண்ட காயிற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும், சுருண்டு வர அளவுக்கு, அதாவது வெள்ளை பூண்டே நல்லா சுருண்டி போகிற அளவுக்கு நல்லா அந்த நெய் விட்டு நல்லா வதக்கி ஒரு கட்டத்தில் நல்லா இதாகிடும். ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி செஞ்சு வச்சுருப்போம். பனங்கற்கண்டு அங்கே அந்த குருணையாக இருக்குது, அதை எல்லாத்தையும் பொடியாக பண்ணி வச்சுட்டோம்னா இந்த சேர்மானத்தில் அது கடைசியாக அதையும் போட்டு நல்லா கிளறணும். இந்த நெய் விட்டு கிளறிட்டே வரும்போது ஒரு லேகியம் மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். நம்ம பஞ்சாமிர்தங்கள்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் ஒரு பவுலில் பத்திரப்படுத்திக்கணும். ஒரு இயற்கையெல்லாம் வந்து அடிக்கடி இதை டச் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறது. இதை ஒரு தனியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் வைக்கக்கூடாது. இல்லையா, தனியான ஒரு இதில் ஊறுகாய் டப்பாலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி எதை ஒரு தனியான ஒரு இதை சேர்த்து வச்சுட்டா இதை காலையும் இரவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு வரணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தாராளமாக எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இருக்குனாலும் கேட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து சீக்கிரம் வந்து கரைக்கிறதுக்கான வேலையை வந்து செஞ்சிடும். தினம் ஆனால் 2 ஸ்பூன், ஏதாவது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். எங்கள் வெள்ளை பூண்டையெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட முடியுமான்னு சில பேருக்கு இருக்கலாம். அதாவது நெய் விட்டு வதக்கிடலாம். பனங்கற்கண்டு உள்ளே இருக்கிறதுனால அதோட டைலூஷன் ஆயிடும். ரொம்ப வீரியமாக இருக்காது, டைலூஷன் ஆயிடும். ஒரு உள்ளே போய் கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைக்கிறதுல நல்லா சூப்பராக வேலை செய்யும். அப்போ காலையில் உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரம் கூட முன்னாடி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இரவு எப்படி எடுத்துக்கலாம்னா, இரவும் தூங்க போகிறீங்க இல்லையா, இப்போ இரவு உணவு ஒரு 7 மணி போல் முடிச்சிட்டீங்க. பொதுவாக நீங்கள் எப்போ உடம்பு எடையை குறைக்கணும்னு நினச்சிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பனிவரகு கஞ்சி குடிச்சாச்சுன்னா உடம்பு ஆல்ரெடி வந்து ரொம்ப லெகுவாக தான் இருக்குது, வயிறெல்லாம் கணக்காது. நீங்கள் கஞ்சி 2 டம்ளர் குடித்தாலும் வந்து ரொம்ப லேசாக தான் இருக்கும், ரொம்ப கனமான. இப்போ மற்ற நாள் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அந்த வெயிட்டு கனமாக இருக்காது. நம்ம
அப்போ இந்த கஞ்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இரவு முடிச்சு ஒரு 9:30 தூங்க போகிறீங்கன்னா அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இதை நல்லா சுவைத்து சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி 1.5 மாதம் 2 மாதங்களில் வந்து கணிசமாக 2-3 கிலோ அளவுக்குலாம் வந்து எடை குறையும். பொதுவாக நம்ம உடல் எடை என்பது வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு வருவது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அசல் வேகத்திலாம் உடம்பு எடை கம்மி பண்ணாங்கன்னு நிறைய இதில் பொருள் வைக்கிறாங்க. ஆமாம், அது உடம்புக்கு பின்னாடி பல பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துதா சொல்கிறாங்க. இது பாருங்க, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே உடம்பு எடை குறைச்சிக்கிட்டே வரோம். இதனால் எந்த விதத்துலையும் பக்க விளைவுகள்லாம் வராது. இயற்கையான வழிகளில் நம்ம உடம்பை வந்து எடையை குறைச்சிடலாம், தொப்பையும் குறைச்சிடலாம். தொப்பைக்கு குட் பை சொல்லிடலாம். ஆமாம், உடல் எடை வந்து நம்ம நினைச்ச மாதிரி குறைஞ்சிட்டு வரும், நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து கூடி. ஆமாம், இந்த 2 அருமையான டிப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஓகே, இதை போதும் நினைக்கிறேன். இது கூட மறுபடியும் கூடுதலாக சப்ளிமெண்ட்டாகவும் சொல்லியாச்சு. இது 2மே சூப்பரான விஷயம். ஓகே, நம்ம தொடர முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.